ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்போவுமே நம்ம வாழைக்காய் வச்சு வறுவல், பொரியல், பஜ்ஜி அது மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாழைக்காய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது மாதிரி செஞ்சோங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி 6 வாழைக்காய் போல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அடிப்பகுதியும் மேல் பகுதியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சு வாழைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வாழைக்காயை போட்டு மூடி வச்சுக்கலாம். வாழைக்காய் இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பச்சையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வெந்ததுக்கப்புறம் கலர் மாறிடும். அதுதான் நல்லா பக்குவோம். நம்ம அதிகமாக வேக வைக்கவும் கூடாது. வேக வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கொதி வந்த உடனே பார்த்திங்கன்னா பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இதுதான் பக்குவோம். ரொம்ப வெந்துடுச்சுன்னா கருப்பாக மாறிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம புட்டு செய்ய முடியாது. அதை அப்படியே சாப்பிட தான் முடியும். அது அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். எடுத்து ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தோல் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கத்தி எடுத்து நீங்கள் மேலே இருக்கிற தோலை எடுத்திங்கனாலே நல்லா சூப்பராக வந்துடும். இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் கையால் உரிச்சிங்கனாலே நல்லா வந்துடும். இப்போ நான் எல்லா வாழைக்காயும் இது போல் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நம்ம எல்லார் வீட்லேயும் பீட்ரூட் துருவுற சீவல் இருக்கும். அந்த சீவலில் தான் இப்போ நம்ம இதை சீவ போகிறோம். பாருங்கள், இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. மேலே நல்ல பெரிய பல் இருக்குது இல்லையா, அந்த பல்லில் இதை துருவி எடுத்துக்கோங்க. இந்த போல் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பல் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வாழைக்காய் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பச்சை மிளகாய் தாளிச்சிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால சட்டுன்னு வெந்துடும். அதனால் இப்போயே நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கிட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா அப்புறம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காய் வாய்வுன்றதுனால அதனால் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க தேவையில்லை, ஒரு சிட்டிக்கே போதுமான அளவாக இருக்கும். ஏன்னா கலர் ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் இன்னும் நல்லா கோல்டு கலரில் வதங்கின இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்த தேங்காயை போட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் முட்டை சேர்க்கறதுனாலும் இந்த ஸ்டேஜில் தேங்காய்க்கு பதில் முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம துருவின வாழைக்காயை இதில் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாழைக்காயை போட்டு நம்ம கிளறி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இதை சாதத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம். சும்மாவே ஈவினிங் டைமில் நம்ம பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா அப்படியே கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். இப்போ ரெடி, சுவையான வாழைக்காய் புட்டு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.